இந்த மண்ணிலிருந்து விளையிறது எல்லாருக்கும் சொந்தம். ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்கக்கூடாது, யாரும் பசிபட்டு நின்று கிடக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த பயம் எங்கள் ஆத்தாவுக்கு வந்துச்சோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு விஞ்ஞான ரூபத்தில். நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம டிராக்டர் கேளுங்க, பாரு நம்ம வண்டி எப்படி ஓடுது பாரு, என் பிள்ளைங்களை பாரு, ராஜா விட்டு கண்டுபிடிச்சா எப்படி ஓட்டுறானுங்க பாரு, அவங்கவுங்க வயிறு எரிஞ்சு சாவணும். பாரு இனிமே என் வீட்டு முன்னால கியூல வந்து நிக்கணும், வேணா என் வண்டி தானே வரணும், 10 நாள் சேர்ந்து என் வண்டி ஒரு வண்டி செஞ்சிருந்தோம். ஓட்டே ஓட்டே. இந்த ஏழை வாழையெல்லாம் அதுக பழப்புலதான் மண்ணு விழுக போகுதுன்னு தெரியாம நின்று வேடிக்கை பாக்குதுங்க. ஐயா மூத்தவனே, என்னதா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னதான் நாளைக்கு உங்களுக்கு வசதி வந்துட்டாலும் இந்த யந்திரத்தை மட்டும் தொடக்கூடாது ராசா. இப்படி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டா நிலபலம் இல்லாத சனமெல்லாம் எங்க போகும்? ஏழைங்களை பட்டினி போட்டுட்டு நம்ம மட்டும் வாழக்கூடாது ராசா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரியாத்தா. நீ வரியா? வா டிராக்டர்ல போலாம். இந்த சின்ன குட்டி வந்தது எங்க காணா? அதுக்கும் போய் வேடிக்கை பாக்குதாக்கும். ஏ குட்டி வாடிங்க, அங்க என்ன பண்ற? வந்துட்டேன். நம்ம தோல்ல வளர்ந்த புள்ளதானே, நம்மள மீதியா நடக்க போகுதுன்னு அவன் நடத்தையில அப்ப எந்த சந்தேகமும் எங்களுக்கு வரல. எங்க கவனம் எல்லாம் எங்க குடும்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எங்க எல்லாரையும் விட இந்த வாழ்க்கையை ரொம்ப நேசிச்சவன் என் தம்பி தனபால். சின்ன வயசுலயே அவனுக்கு அவ்வளவு ஆசை, அத்தனையும் நடக்கணும்னு ஆத்தா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த வீடு இன்னைக்கு இங்க கட்டுறதே என் தம்பி எங்க ஆத்தா ஆசைக்காகத்தான். வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்து திண்ணையில படுத்தா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல அப்படியே அசந்து போய் தூங்கிடணும். நம்ம நாட்டரச கோட்டைக்கு போயிருந்தப்ப செட்டியார் வீடுகள்லாம் பார்த்தனே, அதை விட பெருசா கட்டிவிட மாட்டா. ஆமா, வீடு பூரா பிள்ளைகளா இருக்கணும். என் தங்க மக்கா ஆள் ஆளுக்கு குறையில்லாம 5 பெத்துக்குங்க ஐயா. போதுமாத்தா? எனக்கு பத்தாது. ஏண்டா நீ எத்தனை பெத்துக்கு போற? ஆம்பளை புள்ள 10, பொம்பளை புள்ள 10. பெத்துக்கோ பெத்துக்கோ, உன் மயனத்தா நான் காத்திருந்து கட்டிக்கிறேன். ஐ தேடி நீ எப்படி கட்டிக்குவ? வேளங்காதவ. அம்மா கூட பிறந்த மாமனை மட்டும் கட்டிக்கலாம், அப்பா கூட பிறந்த ஐட்டியா கட்டி கூடாதா? என்னங்கடி அட்டி செருப்பால எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு பட்டியா பேசிக்கிட்டு டங்கு மல்லாடி. ஏண்டி உன்னைய நான் தான் பெத்தனா? சத்தம் போட்டு சொல்லாத, யாராவது சந்தேகப்பட போறாங்க. கடக்குட்டி கடுங்குட்டிங்கிறது சரியாத்தான் இருக்கு. பேசிக்கிட்டே நம்ம கதை விட்டுறாதா? இத கேளு, சொல்லுடா. 10 பிள்ளைகளை பெத்துக்கணும்னு சொன்னேன்ல, பெத்து காடு பூரா நம்ம பிள்ளைல தான் வேலை பார்க்க. என்ன அட போடா இவனே, நம்மளே வேலை செஞ்சு நம்மளே காசு பணம் சம்பாதிக்கணுமாக்கும். அதை விட 10 பிள்ளைகளுக்கும் நிறைய சொத்து பத்து சேர்த்து வச்சு அந்த சொத்து பத்துல ஊருக்காரவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும். ஊருக்காரவங்க வயிறு நிறைஞ்சா நம்ம பிள்ளைங்க தானா வளரும் ராசா. சரிதா சரிதா, மக்களை பெத்த மகராசி உன் ஆசை எதுவோ அதான் என் ஆசையா. சரி சரி, எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போற? பறக்காதடா, நீ பறக்கறத பார்த்தா 2 பொண்டாட்டி கேப்ப போல. என்ன குறை சொல்லிவிட்ட? பின்ன ஆத்தா குறைஞ்சது 3 கட்டினா தானே 25 பிள்ளையாவது பெத்துக்க முடியும். 25? இன்னும் ஒண்ணு சேர்த்தா குசேல ராயிடுவே. பெருமைதானா? என்னப்பா எங்க போறீங்க கூட்டமா? பக்கத்து ஊர் வேலைக்காயும். அதென்ன பக்கத்து ஊருக்கு? நம்ம ஊரு சனா நம்ம ஊர்ல வேலை இல்லைன்னு அசல் ஊருக்கு போனா நமக்கு அசிங்கம் இல்ல? நீங்க தான் கல்லு வீட்டுக்கார வீட்டுல வேலை பார்த்தீங்களே, என்ன ஆச்சு? உழுகிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, உழவு மட்டால உழுத கூலி அதிகமாகுதுன்னு ஏர் மாடு வேணான்ட்ட. எங்க வயிற்று பிழப்புக்கு சம்பாதிக்கிறனாலும் இருக்கிற மாடுகளுக்கு வைக்கோல் தீவனம் வாங்கி போடவாவது பிழைக்கணும்ல ஆத்தா. அதான் அசல் ஊருக்கு உழவு நடுவிக்கணும் கூப்பிட்டாங்க, போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, வேலை இல்லைன்னா வந்து வேலை கேட்கறது. ஏன் இந்த தெவ்வான என்ன செத்தா போயிட்டா? இப்படியே ஒவ்வொரு மிஷினா வரும்போது ஒவ்வொரு குடும்பமா ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கிராமத்துல யார் இருக்கிறது? செத்தா தூக்குறதுக்கு சேதம்னா காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லாம இல்லையா போயிடும். நம்ம பிறந்த மண்ணை நிலபலம் இல்லாத அந்த இளைஞரை பத்தி யோசிச்சு எங்கிட்ட சொன்னிச்சு, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நிலத்திலையும் எல்லாருக்கும் பகிர்ந்து வேலை கொடு, அவங்களுக்கு படி அளந்தது போக மிச்சம் நம்ம வீட்டுக்கு வந்தா போதும். இப்படி இருந்த விவசாய பூமியில எரிகல்ல விழுந்த மாதிரி ஒரு விஷயத்த கல்லு விட்டு காரணம் அவங்க பசங்களும் எரிஞ்சாங்க. ஒத்துங்க, எங்க நடந்த வைக்கிறதுக்கு நீ யாரு?
மரியாதை கொடுத்து மரியாதை சும்மாடா. யோ, அது எங்க சொத்து, நாங்க விக்கிறோம். நீங்க யாரு அதை கேட்கறதுக்கு? டேய் டேய் டேய், அவனுங்களுக்கு பொறாமடா. நாம நல்லா வளர்றது அவனுங்களுக்கு பிடிக்கல. நாம மோட்டர் வாங்கிட்டோம், டிராக்டர் வாங்கிட்டோம், பொறுக்கல. டேய், என்னைய ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணிட முடியாதுடா. இங்க பாருங்கடா, விக்கணும்னு முடிவு பண்ணதுதான். ஃபேக்டரி வந்தே ஆகும், வரும். வாடா. ஊரெல்லாம் அந்த தோல் ஃபேக்டரி வரவிடக்கூடாதுங்கிறதுலையும் இந்த விவசாய பூமி அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அதுக்காக இந்த போராட்டத்துக்கும் தயாராக இருந்தோம். முதல்ல எங்கள் பிரச்சனையை ஃபேக்டரி கிட்ட வந்தவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பித்தோம். நீங்க கட்ட போற தோல் ஃபேக்டரியோட கழிவு தண்ணி இந்த பூமிக்குள்ள பூந்தா காலங்காலத்துக்கும் புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு தெரிஞ்சு எப்படியா வர்றீங்க? ஒவ்வொருத்தரும் எப்படியாவது பணம் சம்பாதிச்சு பண்ணணும்னு ஆசைப்படுறமே தவிர எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயத்தை பத்தி யாராவது நினைச்சு பார்த்துருக்குமா? ஏற்கனவே வயக்காரெல்லாம் கதை அடிக்கிற மிஷின், களை எடுக்கிற மிஷின் கொண்டாந்து ரப்பிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க பூரா பணம் சம்பாதிக்கிற ஆசையில ஏற தூக்கி போட்டு பனியன் ஃபேக்டரிக்கும் தோல் ஃபேக்டரிக்கும் ஓடிவிட்டா. இப்படி பொழப்பு தேடி ஒவ்வொருத்தரா வெளியூர் போயிட்டா ஒரு காலகட்டத்தில் எங்க விவசாயம் பார்க்கவே ஆள் இல்லாம இந்த கிராமங்கள்லாம் அழிஞ்சு போயிருமே. ஏசி ரூம்ல டைய கட்டிக்கிட்டு கட்டுக்கட்டா கோடி கோடியா நீங்க பணத்தை சம்பாதிச்சாலும் பசி வந்து அந்த பணத்தை யாரும் சாப்பிட போறீங்க? நாங்கெல்லாம் அங்க கடந்து கஷ்டப்பட்டு அனுப்புற அரிசியும் பருப்பும் காயும் தானே உங்க உசுறு பிடிச்சு நிறுத்துது. ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ்றதுக்கு பணம் பிரதானம் இல்லை, இந்த பூமியிலிருந்து விளையிற பொருள் தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேக்டரி கட்ட திட்டத்தை கைவிட்டுட்டு திரும்பி போனாங்க. பணத்தை கொடுத்து டவுன்காரங்க திருப்பி கேட்டிருக்காங்க. பணத்தை ஆசையால இவங்க கொடுக்க மறுக்க அவங்க போலீஸை வச்சு இருந்த பணத்தை கைப்பற்றிக்கிட்டு மிச்ச மீதிக்காக அவங்க டிராக்டரையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு எங்களை பழி வாங்க கல்லுவட்டுக்கார யாருக்கும் தெரியாம எங்க கிணத்துல விஷத்தை கலந்திருக்கான். இது தெரியாம எப்பவும் போல எங்க ஆத்தா உழுதுட்டு மேய்ப்பன மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்ட மோட்டர் போட்டிருக்கு. உழைச்ச கலப்புல அந்த வாயிலா ஜீவங்க ஓடி போய் வாய்க்கால வந்து தண்ணியை குடிக்க விஷம் கலந்த தண்ணி அத்தனை மாடுகளையும் பழி வாங்கிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒவ்வொன்னா கீழே வந்துச்சு. வேலை பார்த்துட்டு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு தெரிஞ்ச மாடுங்க திடீர்னு கதற சத்தம் எங்க ஈரக்குலையை புரிஞ்சிருச்சு. மாடுக துடிச்சு இறக்குறத பார்த்து எங்க ஆத்தா துடிக்க இந்த ஊர் சன கதற ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த மாட்டையும் எங்களால காப்பாற்ற முடியல. அத்தனை மாடுகளையும் கம்புல கட்டி புதைக்க தூக்கிக்கிட்டு போனது இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது. எந்த விவசாயியும் அதை தாங்க மாட்டான். எங்க ஆத்தா அதுலயே பாதி செத்து போச்சு. வளர்த்த மாட்டை இன்னொருத்தருக்கு வித்தாலே கண்ணெல்லாம் கலங்கும். கைவிட்டு போனதுக்கு அப்புறமும் நினைப்புலையே நிற்கும். 30 மாட்டையும் மொத்தமா சாக கொடுத்துட்டு எங்க வீட்டுல யாரும் எதுவுமே செய்ய முடியாம செத்து போன மாதிரி கிடந்தோம். மறுநாள் கிணத்துல மீனெல்லாம் செத்து இருந்துச்சு. அப்பதான் எங்களுக்கு இது யாரோ செஞ்ச சதின்னு தெரிஞ்சது. தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தா விஷம் கலந்துருக்குதுன்னு சொன்னாங்க. விசாரிக்க போகும்போது கல்லு வீட்டுக்காரனோட சதியும் நம்பளமாயி போச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.